பக்தி கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிடத்துல 1லிருந்து 12 பாவங்கள், அஸ்வினி முதல் ரேவதி வரையான நட்சத்திரங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. இந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தா மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் உண்டு. இத நம்ம ஜாதகத்துல 6, 8 அப்படிங்கிறத நான் கொண்டு பார்ப்போம். குறிப்பா இந்த 6ஆம் பாவத்தை கொண்டு நோய்கள், அதுக்கப்புறம் 6ல் இருக்கிற கிரகங்கள், 6ஆம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள், இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம இந்த ஜோதிடத்துல நோய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கிடுவோம். அப்போ இந்த நோய்களை குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 6ஆம் பாவத்துக்கும் நோய்களுக்குமான தொடர்பு உண்டு. சரி, இப்ப ஜோதிடத்தை வச்சு ஒருத்தரோட நோய்களை குறைக்கிறதுக்கும், நோய்களை தவிர்க்கிறதுக்கும், நோய்களை சரிப்படுத்துறதுக்குமான ஒரு தகவலை இந்த ஒரு தொகுப்புல பார்க்கலாம். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் இருக்கு. அப்போ அந்த ஜாதகத்துல அவர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, அந்த நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம் பார்க்கணும். அவர் பிறந்த ஒரு ஜாதகர் இருக்காருன்னா, அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு தீராத ஒரு ஒரு நோய் இருக்கு, நோயால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த ஜாதகர் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை, அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதைக்குரிய உணவு பொருள் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கும் போதும், தானம் அளிக்கும் போதும் நமக்கு அந்த நோய்கள்ல இருந்து நீங்கக்கூடிய நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணமா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமா திருவாதிரை வருது. இப்போ திருவாதிரைக்குரிய இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். இப்போ இந்த சிவபெருமானுக்குரிய அந்த உணவு வகைகள் எடுத்துக்கிறது. இப்ப சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா அதுக்குரிய 6வது நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு மூல நட்சத்திரம். இப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரத்துக்குரிய தேவதை, அப்போ அந்த தேவதைக்குரிய உணவு பொருட்கள். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குரிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில இருந்து 6வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் தேவதை, அதுக்கான அந்த தெய்வத்துக்கான நிவேதனம் உணவு பொருளா சாப்பிடுறதும், தானமா கொடுக்கறதும் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபட செய்யும். அனைவருக்கும் நன்றி.